என்ன இந்த பக்கம்? அதான் செப்பரேட் ஆயிட்டோம் இல்ல? உன் வழி வேற, என் வழி வேற. உங்க பொண்ணு கிட்ட பேசணும். என் பொண்ணுகிட்ட என்ன பேசணும்? கொஞ்சம் பர்சனல் சார். இங்க பர்சனல்லாம் ஒண்ணும் கிடையாது. எதுவா இருந்தாலும் என் முன்னால பேசணும். பிரசாந்தி, சுத்தி வளைச்சு பேச விரும்பல. என் வீட்டுல எனக்கு பொண்ணு பாக்குறாங்க. பெரிய பெரிய சம்பந்தம்லாம் வருது. டவுரி எவ்வளவு வேணா தரேன்றாங்க. சரி, நல்லதா கெடுதா நம்ம லிங்க் ஆயிட்டதுனால நான் நீனும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீயும் ஃபிக்ஸ் ஆயிட்டேன்னா சொல்லு, பெரியவங்களை பேச வைக்கலாம். என்னத்த பேச வைக்கிறது? பாத்தியா கல்யாணத்தை எப்படி ப்ரப்போஸ் பண்றான்? கல்யாணத்துக்கு முன்னாலே எப்படி இருக்கான், நான் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பான்? முடியாதுன்னு சொல்லி முதல்ல வெளில அனுப்பு. அஜய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் கல்யாணம்னு பண்ணா அஜயை தான் பண்ணிக்குவேன். என்னம்மா நீ இவ்வளவு இடக்கா பேசுறா? இவனை போய் கல்யாணம் பண்ணிப்பியா? டாடி, இவனுக்கு உங்களை விட பெட்டர் போலீஸ் ஆஃபீஸர்ங்கிற கான்ஃபிடன்ஸ், என்னை விட அழகா இருக்கான்ற திமிரு, இதெல்லாம் அடங்கணும்னா நான் இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதா கரெக்ட். ஐடியா நல்லா இருக்கு. ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் நம்மள டார்ச்சர் பண்ணா அப்படிலாம் நடக்காது டாடி, என்ன நம்புங்க. சரிப்பா, என் பொண்ணுக்கு உன்னை பிடிச்சிருக்கிறதுனால இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிறேன். பட் ஒன் கண்டிஷன், முதல்ல உங்க ஃபேமிலியை நான் சந்திக்கணும், அவங்கள எனக்கு பிடிக்கணும். வேணா அவர்கிட்டயே உண்மையை சொல்லி கோஆபரேட் பண்ணுங்கன்னு கேட்கலாம்ல. இம்பாசிபிள். அந்த ஆள் ஹரிச்சந்திரனோட அக்காமா, ரூல்ஸ் தான் முக்கியம்னுவான். நீ உங்க அப்பாவே ஏமாத்திரியானு மொத்தத்தையும் கெடுத்துருவான். எல்லாம் உன் துளசி மாமனால வந்தது. ஓட்டவாய வச்சு ஏதாவது ஒன்று கிளப்பிட்டுருவாரு. பிரச்சனை அவரே தானே ஆரம்பிச்சு வச்சாரு. அவரே முடிப்பாரு பாருங்க. சார் வாங்க சார், வாங்க. என்ன கெட்டப் இது? நீங்க என்ன போலீஸ்காரங்களா இல்ல பகல் வேஷக்காரங்களா? சார், உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும் சார். நினைச்சேன், குழப்பம் இல்லாம நீ எதுவும் செய்ய மாட்டிய. என்ன சொல்லு? ஒண்ணு இல்ல சார், எங்க மாமா ஒரு மாதிரி. ஒரு மாதிரினா ஆம்பளை இல்லாம பொம்பளை இல்லாம? சேச்சா, அந்த ஒரு மாதிரி இல்ல சார். அவர் கொஞ்சம் மென்டல் பேஷண்ட். ஏதோ இப்பதான் தேறிட்டு வராரு. டெய்லி ஏதாவது ஒண்ணு பிடிச்சுப்பாரு. எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணணும், இல்லாட்டி கடிச்சிருவாரு. அப்படின்னா இன்னைக்கு என்ன பிடிச்சிருக்காரு? நான் இந்த தொகுதி எம்எல்ஏன்னு, இவங்க எல்லாம் என்னோட தொண்டர்கள்னு, எங்க அப்பாவோட அரசியல் வாரிசு நான் தானே நினைக்கிறாரு. ஓகே, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். வேற எதுவும் குழப்பம் இல்லையே? வேற எதுவும் இல்ல சார். நீங்க மட்டும் ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. எத்தனையோ கிரிமினல்ஸ் ஹேண்டில் பண்ணிருக்கேன். ஆஃப்டர் ஆல் ஒரு பைத்தியத்தை சமாளிக்க மாட்டேனா? நான் இல்லாம ஒரு நல்ல காரியம் நடந்துருமா? இது இவர்தான் மூத்த மச்சான் துளசி. ஓ, இவர்தானா? வணக்கம் சார். வணக்கம். என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டீங்களா? இவராங்கிறாரு சகல. இந்த கல்யாணம் கை கூடனதுக்கு காரணம் நீங்க தானே. அஜய் சொல்லிருக்கான். சொல்லிட்டானா? உண்மை அதானே? அதை மறக்காம இருந்தா போதும். அது சரி, மாப்பிள்ளை மேட்டர் சொல்லிட்டானா? சொல்லிருப்பான் சகல. சம்பந்தி, என் பையனத்துக்காக சொல்லட, இந்த சின்ன வயசுலயே சட்டசபை நடுக்க வச்சுக்கிட்டு இருக்க அவங்க மாப்பிள்ள. அது மட்டும் இல்ல, அஜயை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யூனிவர்சிட்டியில இருந்து டைரக்டா அசம்பிளிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. இவன் பைத்தியம் மட்டும் இல்ல, கண்ணிலையும் கோளாறு. ஆமா ஆமா, டிவில பாக்குறோம், பேப்பர்ல படிக்கிறோம், ஆதர்ச நாயகன், யூத் ஐகான் என்னவோ சொல்றாங்க. இல்ல சம்பந்தி, இரண்டு ஒரு டைப்பா இருக்காரு. என்ன பார்த்து நடிக்கிறாரு. சேச்சி, நீ நினைக்கிற மாதிரி இல்லப்பா. ஏதோ ஓசிடின்னு கண்ணு வியாதியா இருக்கு. இந்த காலத்துல இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தா தான் நாடு முன்னேறும். என்னங்க இது? என்ன பார்த்து கண்ணடிக்கிறாரு? என்னது கண்ணடிக்கிறாரா? இது என்ன அஜயோட அவார்டு ஃபங்க்ஷனா? கொஞ்சம் டாபிக்க மாத்துங்க. சரியா சொன்னா சம்பந்தி. நீங்க எவ்வளவு சீக்கிரம் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்றீங்களோ அவ்வளவுக்கு நல்லது. ஆமாங்க, முகூர்த்த தேதியை முன்னாடியே சொன்னீங்கன்னா தான் டெல்லி வரைக்கும் இன்விடேஷன் கொடுக்கணுமே. முதல் பத்திரிகை பிரைம் மினிஸ்டர் என் அண்ணனுக்கு தான் வைக்கணும். உங்க அண்ணன் பிரதம மந்திரியா? ஆமாங்க, நம்ம பிரதம மந்திரி எம்ஜிஆர் தானுங்களே. ஓ, இறந்து போன எம்ஜிஆர் பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டாரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா யார் யாரையெல்லாம் என்னென்ன ஆக்குவாரோ. ஆமா ஆமா, பிஎம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தானே. சரி சம்பந்தி, முகூர்த்த தேதியை முடிவு பண்ணிட்டு சொல்லி அனுப்புறேன். வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க. வரேங்க. துளசி சார், நம்ம எம்எல்ஏ தம்பியை ஜாக்கிரதையா பார்த்துங்க. மாமா, இந்த சம்பந்தம் நமக்கு வேணாம். ஏமா, அந்த பொண்ணுக்கு என்ன நல்லா தானே இருக்கா? பொண்ணுக்கு என்ன லட்சணமா தான் இருக்காண்ணா. ஆனா அவங்க அப்பா தான் ஃபியூஸ் போற பல்பு மாதிரி எல்லாரையும் பார்த்து கண்ணடிக்கிறாரு. அதுவா, அவருக்கு ஓசிடின்னு ஒரு சின்ன வியாதி இருக்கு. அதனால தான் இப்படி இல்ல. அஜய் கிட்ட சொன்னா நீங்க வாங்க. பாத்தீங்களா சகல எப்படி சமாளிச்சுன்னு? அந்த பொண்ணுக்கு அதே வியாதியா? அஜய் பார்த்து கண்ணடிக்கிறா. இது வியாதி இல்ல மாப்பிள்ள. थैंक यू। वाह इरंगे। गाड़ी क्यों रुका? क्या है? हाँ? कार में नहीं यार, चेन्नई की क्या बात कर रहे हो? पोने यार, टैक्सी समझा क्या? மலேஷ், அந்த போலீஸ்காரனை தேடி நான் சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கேன். மேகா ஃபார்ம் ஹவுஸ் ரெடி பண்ணுங்க. பண்ணி நிறுத்தியா?
கல்யாணத்துக்கு தான் கட்சிக்காரனெல்லாம் வரணும்னு சொல்லுவாரு. அஜய்! அதை எப்படி சமாளி உன் மாமாவை பைத்தியம்னு சொல்லி என்ன பைத்தியமாக்குறியா நீ? தயவு செஞ்சு கொஞ்சம் மெல்லமா என்ன பேசுங்க சார். மெல்லமா பேசுறது? உயிரோடு இருக்க உங்க அப்பாவை செத்து போயிட்டான்னு ஊரை நம்ப வைக்கிறியா? அது இல்ல சார். நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். நான் ஒரு போலீஸ்கார, அது கூட எனக்கு புரியாதா? ஊரை கொள்ளையடிச்சு பணம் சுட்டு இருப்பாரு. அதை மறைக்கிறதுக்கு அந்த ஆள் செத்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து நாடகம் போறீங்களா? சார் எங்க அப்பா பத்தி தப்பா பேசாதீங்க. பேசுறதுக்கு வரல. இந்த மாதிரி குடும்பத்தை என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு அந்த ஆள் முஞ்சால காரி துப்பிட்டு போலான்னு வந்தேன். யார் எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசுற உங்களை மாதிரி ஒருத்தரோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற இஷ்டம் இல்ல. கிளம்புங்க சார். உண்மை தெரியாம அவர் பேசுறாரு, நீயும் கோவப்பட்டா எப்படிப்பா? என்னையா அந்த உண்மை? என்ன ஜெய், எல்லாம் சீரியஸா இருக்கீங்க? என்ன சம்பந்தி? உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். சொல்லுங்க. உங்க தம்பி சத்யா அமெரிக்கால இருக்காருல்ல? ஆமா சார் நான் குறிச்ச முகூர்த்தத்துக்கு அவரால் வர முடியலன்னா அவர் வர முடிஞ்ச தேதியிலேயே முகூர்த்தம் வச்சுக்கலான்னு உங்க மகன் சொல்றாரு. ஏய், முகூர்த்தங்கிறது ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக பாக்குறது. கல்யாணத்துக்கு வர முடியலன்னா உன் சித்தப்பா அப்புறம் வந்து பாத்துக்குவா. என்ன சொல்ற நீ? இப்ப சரிப்பா, உங்க இஷ்டம். அது பிரச்சனை முடிஞ்சு போச்சுல்ல. அப்புறம் எல்லாம் சிரிக்கப்பா. வாங்க சாப்பிட போலாம் சம்பந்தி. வாங்க. அஜய், இது வரைக்கும் உன்னை ஒரு எஃபிஷியன்ட் போலீஸ் ஆஃபீஸரா மட்டும் தான் பார்த்தேன். ஆனா உனக்குள்ள இவ்வளவு மென்மையான எதுவும் இருக்குன்னு நான் நினைக்கல. ஒரு ஆத்மாவை காப்பாத்துறதுக்காக குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சேர்ந்து போராடுறீங்கன்னா இந்த குடும்பத்துல என் பொண்ணு வர்றது அவ செஞ்ச அதிர்ஷ்டம். காட் பிளஸ் யூ மை பாய். அந்த நாயக் பாயை எதுக்கு என் வீட்டுல தங்க வச்சீங்க? அவனுக்கு எனக்கு லிங்க் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா மொத்தமும் காலி. அதை விடியா, இப்போ அந்த போலீஸ்கார மேட்டர் என்னன்னு சொல்லி விசாரிப்பான். அதுக்கு என்ன பதில் சொல்றது? யோசி. போலீஸ்காரனை தொடர்றது கரண்ட் கம்பியை தொடர மாதிரி பஸ்பம் ஆயிடுவோம். ஏதாவது கதையை சொல்லி காசை கறந்துடுவோம். தம்பி, என்னங்க தம்பி இப்படி வெளிச்சு போயிட்டீங்க? என்னன்னு நீங்க அவரே தம்பி சத்த சோகத்துல இருக்காரு. வெட்டி பேச்சை நிறுத்தி முதல்ல அந்த போலீஸ்கார மேட்டர் என்னச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சொன்னதுல இருந்து அதே வேலை தான் இருக்கும் பாய். சோறு தண்ணி கூட இல்லாம ராத்திரி முழுக்க தேடுறோம். அப்புறம் பாய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? ஒரு சூப்பர் டீல் வந்திருக்கு பாய். 200 ஏக்கர் கிரானைட் லேண்ட், ஏக்கர் 10 கோடி போகும். விக்கிறவங்களுக்கு ஏதோ பணம் நெருக்கடி 5 கோடிக்கு தராங்க. கேரண்டி 1000 கோடி லாபம். நீங்க ஓகேனா உடனே ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்களா பார்த்து ஏதாவது கொடுத்தீங்கன்னா போதும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு பாருங்க. டீல முடிச்சிடலாம். தேங்க்யூ பாய். வரோம். காதர், போலீஸ்காரன் விஷயத்துல இவங்கள நம்ப முடியாது. நீ பாத்துக்க. ஹீரோ சார், இவ்வளவு அர்ஜென்ட் அதுக்கு வர சொன்னீங்க? அங்க போனா தெரியும், வாங்க. அங்க போனா என்ன தெரியுமோ, இந்த டீலோட மீட்டிங்ஸ் ஜாஸ்தியா நடக்குது. ஷூட்டிங் எப்போ ஆரம்பிக்க போறோம் தெரியல. இந்த மீட்டிங்கோட சரி நம்ம ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். கரெக்டா மணி அடிக்குது. ஹலோ அஜய், அந்த அருண் தப்பிச்சிட்டான். சும்மாவே அவன் சொல்றது புரியாது. இப்போ அவன் காதுல மிஷினும் இல்ல. என்னடா சொல்றாங்க? கொஞ்சம் பொறுமையா இருக்கு. ஒரு இடத்துல நில்றா. இப்படி காட்டு கத்துக்கத்துனா எப்படி புரியும்? மிஷினை மாட்ட சொல்லுங்க. அதுதான் தொலைஞ்சு போச்சே. தொலைஞ்சு போச்சா? சைகை செஞ்சே என் மூளைய குழப்பறாயா அவன். எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கான். இவன் சொல்றது ஒரு எழுவும் புரியல. உங்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். சொல்லு. ஒண்ணு இல்ல சார், பெரிய டீல் பண்றோமே, எங்க மாமாவோட க்ளோஸ் அவுட்னு இவனை டின்னர் கூட்டு போனேன். அங்க என் மாமாவோட செகண்ட் செட்டப்ப பார்த்ததும் அவர் இல்லாத சமயத்துல ரேப் பண்ண பார்த்துட்டான். அவங்க டெரர், அது இல்லாம பிளாக் பெல்ட், மிஷினை கீழே தூக்கி போட்டு இவனை அனுப்பிட்டாங்க. அதோட விட்டுச்சா, எங்க மாமா கிட்ட சொல்ல போறேன்னு ஒரே கேளாட்டா. அவங்களை சமாதானப்படுத்துறதுக்குள்ள என் தலையே வெடிச்சுன்னு போல ஆயிடுச்சு. இது என் மாமாக்கு தெரிஞ்சா டீல் கேன்சல் ஆயிடாது. உங்களுக்கு எவ்வளவு நஷ்டம் பாத்தீங்களா சார்? இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேனே, என்ன மொட்டை மாடியில தள்ளி கொண்டு வரான். அப்படி போடுங்கப்பா. தம்பி ஏதோ நமக்கு உதவி பண்ண வந்தா அவரே போட்டு தில்வியா நீ? தம்பி மன்னிச்சிருக்க. பரவாயில்ல விடுங்க சார். அட கிறுக்கா, இந்த கலாட்டாலாம் எதுக்கு? நீ ஃபீல் பண்றத பேப்பர்ல எழுதி காட்டு. என்ன பாக்குற? எழுது, எழுதுடா. என்னத்தை எழுதுறது? எழுத படிக்க வராது. கை நாட்டு தான். அதுல கூட பிரயோஜனம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா இருக்கு சார். நீங்க இப்படியே பண்ணீங்கன்னா பில்ட் டேமேஜ் ஆயிடும். மறுபடியும் மிஷின் வச்சாலும் பிரயோஜனம் இல்ல. அஜய் தம்பி, உங்களை இங்க எதுக்கு வர சொன்ன தெரியுமா? அந்த டாக்குமெண்ட்ஸை உடனே கொடுத்தீங்கன்னா லாயர் கிட்ட காட்டலாம். டாக்குமெண்ட்ஸா? அந்த டாக்குமெண்ட்ஸ் எப்பயோ கொடுத்துட்டேனே. எப்போ? நம்ம கணேஷ் சார் இறந்தப்போ நீங்க துக்கத்துல இருந்தீங்கன்னு வெங்கட் சார் கிட்ட கொடுத்தேன். செத்த போன மாதிரி என்னடா அந்த லுக்கு கொடுத்தாரா? கொடுத்தாரு, எங்க வச்சேன்னு மறந்துட்டேன். மறந்துட்டியா? எவ்வளவு அசால்ட்டா சொல்றான். என்னடா சார், ஏற்கனவே உங்களுக்கு 2 வாட்டி ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. பிபி ஏறிச்சுனா உயிருக்கே ஆபத்து சார். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க சார். ஆமா சார், டாக்குமெண்ட் மிஸ் ஆச்சுன்னா வர வச்சிடலாம். என்ன, சிங்கப்பூர்ல இருந்து வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ள அந்த லேண்ட பாத்துடலாமா? லேண்டு சரி, நாளைக்கே பார்க்கலாம். நல்லது தம்பி. உங்களுக்கு ஓகேனா உங்க பையன் கிட்ட கொஞ்சம் அட்வைஸ் பண்ணும். என்கிட்ட இது கேக்குற? நல்லாவே அட்வைஸ் பண்ணு. வாடா செல்லம், வாடா. போடா. நீ என்ன பண்ணாலும் இங்க எவனுக்கும் எதுவும் புரியாது. இனிமேல நீ ஓவர் ஆக்டிங் பண்ணன்னு வச்சுக்கோ, வாங்க நடி ஞாபகம் இருக்குல்ல, இந்த வாட்டி அடி இல்ல என்கவுண்டர் தான்.
என்னங்க அந்த கிழவன் இந்த அடி அடிச்சிட்டான். போற வர உனக்குலாம் என்னோட ஹீரோ ஜோக்கர் ஆயிட்டாரு. டீல கேன்சல் பண்ணிடலாம்னு தோணுது. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. கணேசன் எப்படி கேவலமா செத்தான் பாத்தியல்ல? அப்படின்னா இவர் கூட எஸ், என் மச்சான் வேலையை காட்டும். ஐயோ சாமி. பிபி அதிகமாகி நெஞ்சு வெடிச்சு மூளை செதறி மூக்குல இருந்து வாயில இருந்து ரத்தம் கக்கி கக்கி சாவான். மலேஷ் மாமா நம்ம இவ்வளவு மொல்லமா போனா நமக்கு முன்னாடி எவனோ ஒருத்தர் நிலத்தை வாங்கிட்டு போயிட்டே இருப்பானுங்க. என் பேச்சு கேளுங்க, ரிஜிஸ்ட்ரேஷனா பட்டுன்னு முடிங்க. ஓடுற ட்ரெயின்ல பிறந்திருப்பான் போல இருக்கு. பண்ணலாம், அந்த இடத்துல நம்மள தவிர யாரும். சாரி நான் பாக்கறேன். அதோ எத்தறனா. அப்பா, நம்ம கொஞ்சம் வெளில போணும். எங்கடா? மலேஸ்வரம் தெரியும்ல? மல்லேஸ்வரன் அதானே போலி மருந்து வியாபாரம் பண்ணவன், மருந்து எரிச்சிட்டு மிரட்டிட்டு வந்தோமே. அவர் இறந்துட்டாரு. என்னாச்சுடா? ஹார்ட் அட்டாக் பா. அட கடவுளே.